Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்கான கிளாஸில் ஆர்டினரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சிங்கிளாக ஆர்டினரி ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுவோம்ல, இது வந்து 2 பீஸை ஒன்றா போட்டு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் இன்றைக்கி வீடியோ நம்ம கை மட்டும் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. ஒரு மீட்டரில் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸும் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 சைடு, அதாவது 2 கரையும் ஒன்றா மடித்து போட்டு இந்த நூலை பிரிகிற பக்கம்தான் நம்மளுக்கு நேர்பக்கம். இதை இந்த மாதிரி இப்படி 4 மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து நூல் நேராக இறங்குற பக்கத்தை தான் நேராக வைக்கணும், குறுக்க வச்சிடக்கூடாது, அப்போ சரி வராது. கரை இருக்கிற பக்கம் தான் குறுக்கு பக்கம். குறுக்கு பக்கத்தில் கரையை வந்து சைடில் போகிற மாதிரி தான் நம்ம இப்படி வைக்கணும். அதே மாதிரி ஒரு பீஸ் மடித்து போட்டு ஈக்குவலாக இன்னொரு பீஸையும் அதுக்கு மேலேயே நம்ம மடித்து போட்டுக்கலாம். 2 பீஸும் ஒரே அளவு தான். ஸோ நம்ம 2 பீஸை ஒன்றாவே போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஈக்குவலாக இந்த மாதிரி மடித்து இப்படி போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸோட ஒரு பக்கத்து கையை மட்டும் வச்சுக்கலாம். வெறும் கை மட்டும் வச்சா போதும். பாடி பீஸ் எல்லாம் நம்ம அதை வந்து இப்போதைக்கு அது தேவையில்லை. இந்த கையை மட்டும் இப்போ வந்து மடிக்கிறதுக்கு, அதாவது மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்மளுக்கு தேவை. அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு இப்போ வந்து நான் விட்டுருக்கிறது 1.5 இன்ச். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க 1.5 இன்ச் எந்த அளவுக்கு வருங்கிறது. மடிக்க விட்டுட்டு மேலே ஷோல்டர் பக்கத்தில் 1/2 இன்ச் விட்டுட்டு தைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்துலேயே 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும் தைக்கிறதுக்கு. அப்போ தான் அப்படி சப்போஸ் நம்ம 1/2 இன்ச் அது சேர்த்துணுமா அப்படிங்கிறது என்னென்னா ப்ளவுஸை திருப்பி போட்டு வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த அளவு கரெக்டாக இருக்கா என்னங்கிறது. இப்போ இதில் 1.5 இன்ச் இருக்குது. டேப் வச்சு நான் காட்டிட்டேன். இந்த 1.5 இன்ச் அளவுலேருந்து கையோட அளவு செக் பண்ணலாம். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற இந்த டோட்டல் லென்த் வந்து 9.5 இன்ச் இருக்குது. இந்த 9.5 இன்ச் அளவுலேருந்து சைடில் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு அளவு நம்ம விடணும். பாருங்கள், இது 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச் கேப்பில் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3 இன்ச், 9.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் மட்டும் குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அளவு ப்ளவுஸில். ஸோ நம்ம அதை மாற்றி 3 இன்ச்சுக்கு குறைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. அதை வந்து தள்ளி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ சாதாரணமாக இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக நான் டாட்டாக வச்சு இந்த மாதிரி ஆர்க் மாதிரி ஒன்று சேர்த்துறது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக வரும். சப்போஸ் அந்த மாதிரி வரல, பண்ண முடியல அப்படின்னா ஒரு இன்ச் மேலே ஷோல்டர் பக்கத்தில் 1 இன்ச் விட்டுட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நேர் லைன் ஒன்று சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மேலேயும் ஜாயிண்ட்டும், அதே மாதிரி கீழே செகண்ட் வெட்டுக்கு, அதாவது முன் கை குழி வெட்டுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளியும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து மார்க் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பீஸ்க்கும் ஒரே அளவு தான். அதனால் உள்ளே இருக்கிற பீஸ், அதாவது இன்னொரு கலரில் இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீஸு நம்ம மாறாத அளவுக்கு 2 பீஸ்லேயும் ஒரே மாதிரி கட்டிங் போடணும். இதுதான் 2 பீஸ் ஒரே 2 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணுறதுன்னா இந்த மெத்தடு தான், இப்படி தான் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 2 ப்ளவுஸோட கட்டிங்கும் ஒன்றாவே நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம் 2 ப்ளவுஸ்க்குமே. அதாவது இதில் 2 ப்ளவுஸோட கையும் இருக்குது. அடுத்ததாக நம்ம முன் கை குழி வெட்டணும். முன் கை குழி வெட்டும்போது மறைக்காமல் இந்த பீஸை 2ஆக பிரித்து போட்டு ஒரு பக்கத்தில் மட்டும், இப்போ நம்ம அதில் அளவு இருக்குது, வரைஞ்ச அளவை 2 ப்ளவுஸ் பீஸோட கையிலையும் ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை வந்து கரெக்டாக ஒரே எல்லாம் நேராக வச்சு எச்சு கம்மி போகாத அளவுக்கு பார்த்து இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் வெட்டு, அதாவது முன்கை குழி வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர் பக்கத்துலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு தள்ளி தான் இதை கட் பண்ணணும். 1 இன்ச் அளவு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வந்து அப்புறம் இது கொஞ்சம் வளைஞ்சு போகணும்.
ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் அளவுலேருந்து இது குறையிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சி முன்னாடி வந்திருக்கும். ஷோல்டர் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கேப் இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட், அதாவது நம்ம தையல் போடுற பாயிண்ட்டை வேணால் ஒரு குட்டியாக கட் பண்ணி நம்ம அடையாளத்துக்காக கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பக்கத்தில் தான் மார்க் இருக்குது. அதனால் நம்ம மடிச்சடிக்கும்போது கொஞ்சம் அதிகம் கம்மியாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த எல்லா கையோட எண்டுலேயும் அந்த மார்க்கை கட் பண்ணி விட்டோம்னா அது எல்லா கையிலையும் ஒரு அடையாளமாக தெரியும். இந்த முன்கை குழியிலையும் நம்ம முன்கை இதுதாங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு ஜர்க்கா மாதிரி வெட்டிக்கலாம். இப்போது இவ்வளோ தான் ஆர்டினரி ப்ளவுஸில் நம்ம கை வெட்டுறது. இது வந்து பிகினர்ஸ்க்கான கிளாஸுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே ஒரு வீடியோவாக பார்க்கலாம் நம்ம. இப்போது இதில் கையோட கட்டிங் வீடியோ மட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.